ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஊபர்ல இருந்து ஒரு செமையான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பல்வேறு டாக்ஸிகள்ல பல்வேறு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இடையில நம்ம சிக்கிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கோம். எந்த டாக்ஸி ஓட்டுறதுன்றது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ரீசார்ஜ் எல்லாத்துலயுமே பண்ணி எல்லாத்துக்குமே காசு செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாத்துல ரீசார்ஜ் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஆனா நம்மளுக்கு ஒரு டியூட்டி வராது அப்படின்ற பட்சத்துல ஊபர் சைட்ல நம்ம ஓட்டலான்னு பார்த்தாக்கா ஊபர்ல நம்ம கம்மியான புக்கிங் தான் எடுக்கிறானாக்கா நம்ம டே பாஸ் 3 டே பாஸ் எல்லாம் எடுத்தா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு நம்ம யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைம்ல தான் ஊபர் இந்த அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த அப்டேஷனை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் பேக். அதாவது நம்ம இப்போ வண்டி ஓட்டுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு டாக்ஸில அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதுல நம்ம எப்படி ஊபர்ல ஓட்டலாம், இல்ல மத்த ஏதாவது ஒரு டாக்ஸில நம்ம அட்டாச் பண்ணி தான் நம்ம வண்டி அட்டாச் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். அது நம்ம எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில டாக்ஸில எப்படின்னாக்கா இப்போ 15 நாளைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், இல்லைன்னா 30 நாளைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இன்னும் சில டாக்ஸில எப்படின்னாக்கா 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா இவ்வளவு அமௌண்ட் ஓட்டலாம், 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா இவ்வளவு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஊபர்ல எப்படின்னாக்கா 1 டே பிளான் இருக்கும், இல்லைன்னா 3 டேஸ் பிளான் இருக்கும். இந்த மாதிரி வேற வேற பிளான் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில பேர் ஒரே கம்பெனில ஊபர்ல மட்டுமே ஓட்டுறவங்களுக்கு அந்த பாஸ் ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. இப்போ ஊபர்ல ஓட்டாம ஊபரும் இன்னொரு டாக்ஸியும் சேர்த்து ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது நஷ்டமா தான் தெரியற மாதிரி இருக்கும். இப்போ நம்மள நிறைய பேர் எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் டாக்ஸிஸ், அதாவது ஊபர் மற்ற இருக்கு இல்லையா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா டாக்ஸியும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுல நல்ல புக்கிங் வருதோ அதை எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்படி ஓட்டக்கூடாதுன்னு நாம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அது நம்மளுக்கு சரியான ஒரு வருமானத்தை தராது. இருந்தாலும் நிறைய பேர் அப்படி ஓட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி 1 டே ரீசார்ஜ்ன்றது ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதுதான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐடி கம்பெனில ஓட்டுவாங்க. டே ஓட்டுறவங்க நைட்டு ஊபர்ல ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஊபர், ஓலா அந்த மாதிரி டாக்ஸி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் மட்டும் 6 to 10 அந்த மாதிரி பார்ட் டைமா ஓட்டுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டே பாஸ்ன்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். மற்ற இடத்துல போய் ரீசார்ஜ் பண்ணி ஓட்டுறதும் அவங்களுக்கு புக்கிங் வராது. ரீசார்ஜ் பண்ணி வச்சிருந்தாலும் புக்கிங் கிடைச்சாதானே நம்ம ஓட்டி காசு எடுக்க முடியும். நிறைய இடத்துல அப்படித்தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம ஒரு இவ்வளவு கட்டி அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணாக்கா இவ்வளவு ஓட்டிக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஆனா புக்கிங்ஸ் வராது. அதுதான் பிரச்சனை. ஊபரை பொறுத்த வரைக்கும் புக்கிங்ஸ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டே பாஸ் எடுக்கிறதுன்றது, டே பாஸ் எடுக்கும்போது நீங்க ஃபுல் டே ஓட்டினாதான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி புதிய ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஊபர். எப்படின்னாக்கா டிரைவருக்கு ஃபுல் ஒரு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி எந்த ஆப்ல வேணாலும் நீங்க ஓட்டிக்கலாம், எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு டே பாஸ் வேணும்னா டே பாஸ் ஓட்டிக்கலாம், ஏர்னிங்ஸ் பாஸ் வேணும்னாக்கா ஏர்னிங் பாஸ் ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. என்ன இந்த ஏர்னிங் பாஸ் அப்படின்னு பார்க்கலாமா. இந்த டே பாஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்ம 129 rupees கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்றோம். அதாவது 150 ரூபா பிளஸ் 18% ஜிஎஸ்டி கொடுத்து தான் அந்த 129 rupees வரும். அந்த அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம ஒரு 1 டே ஓட்டுவோம். 24 hours நீங்க அன்லிமிட்டடா ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி 3 நாளைக்கு ஒரு 300 ரூபாய்க்குள்ள வரும். அந்த அமௌண்ட் கொடுத்தாச்சுனாக்கா நீங்க 3 நாளைக்கு அன்லிமிட்டடா ஓட்டிக்கலாம். 3 நாள் தொடர்ந்து ஓட்டினா தான் நம்மளால அந்த அன்லிமிட்டட்ன்றது நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டபிளா ஓட்ட முடியும். ஆனா நம்ம மிக்ஸ் பண்ணி ஓட்டுறவங்க, இல்ல சில ஏரியால இருக்கிறாங்க, எனக்கு புக்கிங்ஸ் இந்த ஆப்ல வரல, அந்த ஆப்ல தான் புக்கிங்ஸ் வருது, இல்ல பார்ட் டைமா ஓட்டுறாங்க, பார்ட் டைம் நைட் மட்டும் தான் ஓட்டுறாங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் ஏர்னிங் பாஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க 2000 ரூபாய்க்கு ஓட்டலாம், இல்லைன்னா 4000 ரூபாய்க்கு ஓட்டலாம். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 169 rupees கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க 2000 ரூபாய்க்கு ஓட்டிக்கலாம். இல்லாம நீங்க 279 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா 4000 rupeesக்கு நீங்க ஓட்டிக்கலாம். அப்போ நீங்க யோசிப்பீங்க, என்ன இதுல அதுக்கும் என்ன 1 டே பாஸுக்கு என்ன வித்தியாசம், 1 டே பாஸ் ஒரு நாள்ல நம்ம 4000 ரூபாய் எடுத்துருவோமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இங்க இருக்கிற நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம பார்ட் டைமா ஓட்டுறவங்களுக்கு அந்த 129 பாஸ் போட்டாச்சுன்னாக்கா நீங்க ஃபுல் டே ஓட்ட போறது கிடையாது. நீங்க ஒரு ட்ரிப் எடுத்தாலுமே நீங்க 129 rupees கொடுக்கணும் இல்லையா. அந்த ஒரு ட்ரிப் இல்ல 4 ட்ரிப் தான் நீங்க எடுக்கிறீங்க, 1000 ரூபாய்க்கு தான் ஓட்டுறீங்க அப்படின்னாக்க கூட நீங்க 129 rupees கொடுக்கணும் இல்லையா. 1000 ரூபாய்க்கு 129 rupeesன்றது கிட்டத்தட்ட 13-14% கிட்ட வந்துருது இல்லையா. அந்த மாதிரி நம்ம 1 டே ஃபுல்லா ஓட்டுறதா இருந்தாக்கா டே பாஸ் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பார்ட் டைமா ஓட்டும் போது உங்களுக்கு இந்த 4000 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த 4000 ரூபாய் கழியிற வரைக்கும், அதாவது 6 மாசம் வரைக்கும் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஏர்னிங் பாஸ்ல. அந்த 6 மாசம் வரைக்கும் நீங்க வச்சு ஓட்டிக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ ஊபர் ஓட்டணும்னு தோணும் போதெல்லாம் நீங்க ஊபர்ல இருந்து எப்பப்போ புக்கிங் எடுக்கும் போதெல்லாம் இப்போ மற்ற ஆப்ல எல்லாம் எப்படி கழியுது அந்த மாதிரி இதுலயும் கழிச்சுட்டே வரலாம். நீங்க எது வேணாலும் நீங்க ஸ்விட்ச் பண்ணி ஓட்டிக்கலாம். நீங்க இப்போ ஏர்னிங் பாஸ் 4000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னாக்கா இந்த ஏர்னிங் பாஸ் 4000 ரூபாய் நீங்க ஓட்டி முடிச்சாச்சுனாக்கா உங்களுக்கு டே பாஸ் போதுனாக்கா டே பாஸ் ரீசார்ஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். இது ரெண்டுமே டிஃபால்ட் பண்றதுக்கு அதுல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இங்க ஸ்கிரீன்ஷாட் சைடில் பண்றேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஆப்ல போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்றது பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
இது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பார்ட் டைம் ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த 4000 ரூபாய் நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு 6 மாசத்துக்குள்ள எப்போ வேணாலும் ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. எந்த ஆப் வேணாலும் நீங்க ஓட்டிக்கலாம். சில ஏரியால ஊபர்ல புக்கிங் இருக்காது, மத்த ஆப்ல புக்கிங் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா அந்த இடத்துல நீங்க மத்த ஆப் யூஸ் பண்ணலாம். இந்த ஊபர் யூஸ் பண்ற இடத்துல ஊபர் யூஸ் பண்ணலாம். ஊபரை யூஸ் பண்ணி நீங்க ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அதிகமா தான் வரும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா மத்த ஆப்லாம் நான் ஓட்டி பார்த்துருக்கு இல்லையா. அப்ப நம்ம என்னன்னாக்கா இது ஊபர்ல லீட்ஸ் அதிகமா வரும். அக்செப்டன்ஸ் நீங்க எவ்வளவு பண்ணி ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். அது அந்த பீக் ஹவர்லயும் நான் பீக் ஹவர்லயும் மிக்ஸ் பண்ணி ஓட்டினாதான் அது நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஃபேர் கிடைக்கும்னு நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே அதுதான் சொல்றது, ஒரே ஆப் யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஆப் யூஸ் பண்ணி வச்சு ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த அப்டேட் ரொம்பவும் உதவியா இருக்கும். ஏன்னாக்கா நல்ல ஃபேர் வரும்போது மட்டும்தான் எடுத்து ஓட்டுவாங்க. ஏன்னா நல்ல ஒரு புக்கிங் ஒரு 300 ரூபா 500 ரூபா புக்கிங் வந்தாதான் அவங்க ஓட்டுவான்றவங்க இருக்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணி வச்சு ஓட்டும்போது அவங்களுக்கு தேவையான பிக்கப் எடுத்து ஓட்டும்போது அது மட்டும் உண்டான காசு மட்டும் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும். ஒன் டே பாஸ் கொடுக்கும்போது அவங்க ஒரு நாள் ஃபுல்லா ஓட்ட முடியலன்ற வருத்தம் இனிமே தேவையில்லை. சந்தோஷமா நீங்க ஓட்டுறதுக்கு இது ஒரு புது பிளானா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களோட கருத்து என்னன்னு நீங்க சொல்லலாம். நீங்க உங்களோட ஆப்ல போய் செக் பண்ண உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கா இல்லையானது. இல்லைன்னா விரைவில் அப்டேட் ஆயிடும். இல்லைன்னா ஆப் அப்டேட் பண்ணி பாருங்க, புது அப்டேஷன் அப்டேட் ஆயிருக்கும். அதுவும் இல்லாம நம்ம ஊபரை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் ஓட்டுறதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம், இப்ப காலையில பீக் ஹவர் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டது உண்டு, ஊபர்ல எந்த டைம்ல தான் ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. காலையில ஒரு 8 o'clock இருந்து 11 o'clock வரைக்கும், காலையில 8 to 11. அதே மாதிரி ஈவினிங் 5 மணிலிருந்து 9 o'clock, அதாவது 5 to 9 அந்த டைம் தான் பீக் ஹவர் அப்படின்னு சொல்றது. இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹை ஃபேரா இருக்கும். அதாவது இப்போ நம்ம மற்ற ஆப்ல 100 ரூபாய்னாக்கா இதுல ஒரு 120 ரூபா 130 ரூபா அந்த மாதிரி இருக்கும் இந்த பீக் ஹவர்ல. அந்த டைம் நான் பீக் ஹவர்ல பாத்தீங்கன்னாக்கா அது கஸ்டமருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா. எனக்கு நம்மள டிரைவரை மட்டும் பார்த்தா பிசினஸ் ஓடாது, கஸ்டமரையும் பார்க்கணும் அப்படின்றதுனால நான் பீக் ஹவர்ல நம்மளுக்கு பீக் ஹவர்ல 130 ரூபா கொடுக்குறான்னாக்கா பீக் ஹவர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 rupees தருவாங்க. அந்த மாதிரி தான் நான் பீக் ஹவர்ல 100 rupees தருவாங்க. அதே மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா 110 ரூபா தருவாங்க, 10 ரூபா தான் எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆனால் ஆவரேஜா பார்த்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஓடியாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு மற்ற ஆப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. நீங்க அது கண்டினியூஸா ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு நம்ம டெய்லி பாஸ் எடுத்தா தான் நம்மளுக்கு கண்டினியூஸா ஓட்டினா அது லாபம் இருக்கும். உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், அதாவது ஏர்னிங்ஸ் பாஸ் எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுவும் எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டு நீங்க பார்ட் டைம் மாதிரி ஓட்டுறவங்க அது மாத்தி மாத்தி ஓட்டிக்கலாம். மற்ற அப்போ புக்கிங் எதுல வருதோ அதுல எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு தான் எனக்கு விருப்பம். நான் அப்படிதான் ஓட்டுறேன் அப்படின்னாக்கா நீங்க அதுவும் எடுத்து ஓட்டலாம். சுருக்கமா சொன்னாக்கா எந்த ஆப் ஓட்டணும் அப்படின்றது டிரைவருங்க கையில தான் இருக்கு. எல்லா ஆப்லயுமே நம்ம ரீசார்ஜ் பண்ணி மாட்டிக்கொண்டு இருக்காம இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் பிளான் எல்லாம் வரும்போது இந்த ஊபர்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி நம்ம இந்த ஆப்லயே ஓட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்க அது எப்படி வேணாலும் ரீசார்ஜ் பண்ணி வச்சு ஓட்டிக்கலாம், அது உங்க விருப்பம் தான். ஃபுல் டே ஒரே ஆப்ல ஓட்டுற டிரைவருங்களோட பார்ட் டைம் ஓட்டுற டிரைவருங்களுக்கு தான் இந்த அப்டேட் ரொம்பவும் உதவிகரமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்டேட் வந்தாக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க, இல்லைன்னா அப்டேட் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் அப்டேட் வந்திருக்கும். நல்லபடியா ஓட்டுங்க, நிறைய சம்பாதிங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.